KUTTYMA குட்டிமா TAMIL தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் சந்திராந்தகி வஸ்துனம். இது பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு திரைப்படம். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தெலுங்குல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் சப்டைட்டிலோட பாத்தீங்கன்னா பல திரையரங்குகள்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் தெலுங்கு வெர்ஷன் தான் பார்த்தேன். இங்கிலீஷ் சப்டைட்டிலோட படத்தை பார்த்தேன். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். இந்த படத்தோட கேஷன் குருவை பார்த்தலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ், மீனாட்சி சௌத்ரி, விக்டரி வெங்கடேஷ் இவங்க தான் இந்த படத்தோட லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் VTV கணேஷ் மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தெலுங்கானா ஸ்டேட், இந்தியாவில் தெலுங்கானா ஸ்டேட் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கூகுளில் வேலை பார்க்குறவர், அமெரிக்காவில் கூகுளில் வேலை பார்க்குறவரை சீஃப் கெஸ்டாக இன்வைட் பண்ணுறாரு இந்தியாவுக்கு, தெலுங்கானா ஸ்டேட்டுக்கு. அவரு இங்கே வராரு. வந்தவர் சில ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாரு. ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஒரு மீட்டிங் டின்னருக்காக போறாரு. VTV கணேஷ் அவரை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போன இடத்துல ஒரு ரவுடி குரூப் அவரை கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போனவங்க அந்த வில்லன் என்ன சொல்றான்னா, எங்க அண்ணனை நீங்க ரிலீஸ் பண்ணாதான் இவரை நான் ஒப்படைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சிஎம்முக்கு ப்ரெஷர் அதிகமாகுது. இதை எப்படி இவர் சமாளிச்சாரு, அந்த அமெரிக்காலேருந்து வந்தவரை எப்படி இவர் காப்பாத்துனாங்களா இல்லையா? மீனாட்சி சௌத்ரி பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரியா இருக்காங்க. அவங்களுடைய தலைமையில தான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனவங்க. அவங்க தான் காப்பாற்ற முடியாம போயிருது. அவரை கடத்தும் போது பக்கத்துல இருந்து காப்பாற்ற முடியாம போயிருது. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இன்னொரு போலீஸ் அதிகாரி இருக்காரு, ஹீரோ வெங்கடேஷை பத்தி சொல்லி, அவரை நான் கூட்டிட்டு வரேன், அவரை வச்சு நம்ம இது பண்ணலாம், சஸ்பென்ஷன்ல இருக்காருன்னு சொல்லி அவர் கூப்பிடுறதுக்காக போறாங்க. அவர் அங்க ஃபேமிலியோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு, ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட. இவங்களுடைய பழைய காதல் என்னாச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களை காப்பாத்துனாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்துல எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு இயக்குனர். ஐஸ்வர்யா ராஜேஷா இருக்கட்டும், மீனாட்சி சௌத்ரியா இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராஜேஷ் பையனா நடிச்ச அந்த குண்டு பையன், அதுக்கப்புறம் ஹீரோ, அதுக்கப்புறம் பாடல்கள், பின்னணி இசை, அப்புறம் VTV கணேஷ், சிஎம், எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு வில்லனுங்க, அப்புறம் இந்த இன்னொரு வில்லன், எல்லாருக்குமே ஈக்குவலா ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஹீரோவே எல்லாமே பண்ணணும்னு சொல்லாம எல்லாருக்குமே அந்த சீன்ஸ் எல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு பாருங்க இயக்குனர். அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஐஸ்வர்யா ராஜேஷோட அந்த காமெடி பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அவரு ஹீரோ கிட்ட அந்த ஹஸ்பண்டு கிட்ட ரொமான்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் வெங்கடேஷ் அவர்களுடைய காமெடி ஆக்ஷன், அந்த மீனாட்சி சௌத்ரி இன்னொரு ஹீரோயின் போலீஸ் அதிகாரி அவங்களுடைய காமெடி ஆக்ஷன், இது எல்லாமே படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் டக்கு டக்குன்னு டிராவல் ஆயிடுச்சு, செகண்ட் ஹாப்பும் டிராவல் ஆயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இது ஒரு சீரியஸான கதையா எடுக்க வேண்டிய படத்தை இயக்குனர் காமெடியா எல்லாருமே இந்த பொங்கலுக்கு போய் பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா அழகா படமாக்குனதான் இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். எனக்கு பாத்தீங்கன்னா தெலுங்கு அவ்வளவா தெரியாது. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 10 நிமிஷம் நினைக்கிறேன் படம். கிட்டத்தட்ட நானே ஒரு 1.25 மணி நேரம் இந்த படத்தை பார்த்து சிரிச்சிருந்திருப்பேன். அந்த அளவுக்கு படம் சூப்பரா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தெலுங்கு வெர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெலுங்கு தெரியலைனாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்கு. அப்படி இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியலைனாலும் பரவாயில்ல, படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 1.5 மணி நேரத்துக்கு மேல கன்ஃபார்மா நீங்க சிரிக்கலாம். படம் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த படத்தோட திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.